Hello students, last video la நம்ம வந்து chapter 6 staffing வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதில் வந்து introduction and meaning of staffing பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டாஃபிங், ஏன் ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து ஸ்டாஃபிங் தட் இஸ் அந்த ஒர்க் ஃபோர்ஸ் எம்ப்ளாயீஸ் எல்லாம் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட், ஸ்டாஃபிங் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன் எனி ஆர்கனைசேஷன் தேர் இஸ் அ நீட் ஃபார் பீப்புள் டு பர்ஃபார்ம் ஒர்க். எந்த ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல பர்சன்ஸினுடைய எம்ப்ளாயீஸினுடைய தேவை வந்து இருக்குது. ஏன்னா அங்கே வந்து ஒர்க்கிங் ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதுக்கு கண்டிப்பாக எம்ப்ளாயீஸ் என்னதான் மிஷின்ஸ் எல்லாம் இருந்தாலும் கூட அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து அந்த இடத்துல தேவைப்படுது. ஸோ த ஸ்டாஃபிங் ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் fulfills this requirement and finds the right people for the right job. ஸோ அப்படிப்பட்ட ஒர்க்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஸ்டாஃபிங் ப்ராசஸ் தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒரு கரெக்டான பொசிஷனுக்கு, கரெக்டான ஜாபுக்கு, கரெக்டான பர்சனை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாஃபிங் ப்ராசஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. And basically staffing fills the position as shown in the organization structure. இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சிஇஓ இருப்பாங்க, எம்டி இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே மேனேஜர்ஸ் இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் ஹெட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி பொசிஷன்ஸ் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அந்தந்த பொசிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டாஃபிங் ப்ராசஸ் மூலியமாக வந்து அங்கே எம்ப்ளாயீஸை வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆர் த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் எனி பிஸ்னஸ். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, அது ஒரு வீடை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஈவன் ஒரு ஸ்கூலாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ஒர்க்கிங் ஃபோர்ஸ் அப்படின்றது, ஸ்கூலுன்னா டீச்சர்ஸ் ரொம்ப அவசியம் இல்லையா? அது நிர்வாகம் செய்கிற பிரின்சிபல் ரொம்ப அவசியம். இப்போ வந்து ஒரு கட்டடம் கட்டுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஒர்க்கர்ஸினுடைய தேவைகள் வந்து அந்த இடத்துல இருக்குது. ஸோ அப்போ ஒவ்வொரு பிஸ்னஸ்லேயும் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். த ரைட் பீப்புள் கேன் ஹெல்ப் யூ டு டேக் யுவர் பிஸ்னஸ் டு தி டாப் அண்ட் ராங் பீப்புள் கேன் பிரேக் யுவர் பிஸ்னஸ். ஸோ கரெக்டான பொசிஷனுக்கு கரெக்டான பர்சன்ஸை நம்ம வேலையில் உட்கார வைக்கும் பொழுது பிஸ்னஸ் வந்து டாப் லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். இதுவே ஒரு ராங் பீப்புளை வந்து நீங்கள் வந்து ஒரு பொசிஷனில் நீங்கள் உட்கார வச்சிங்கன்னா அது கண்டிப்பாக பிஸ்னஸை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பையே ஏற்படுத்தாது. ஸோ ஹென்ஸ் ஸ்டாஃபிங் இஸ் த மோஸ்ட் ஃபண்டமெண்டல் அண்ட் கிரிட்டிக்கல் ட்ரைவ் ஆஃப் ஆர்கனைசேஷனல் பர்ஃபார்மன்ஸ். ஒரு ஆர்கனைசேஷனுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு ஸ்டாஃபிங் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டாஃபிங் அப்படின்றது வந்து ரொம்ப வந்து ஒரு ஃபண்டமெண்டல், ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். ஓகேவா? அண்ட் அந்த பேசிக்கான விஷயத்தை வந்து கரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ணணும், ரெக்ரூட் பண்ணணும். எம்ப்ளாயீஸை கரெக்டாக நம்ம ரெக்ரூட் பண்ணால் மட்டும்தான் ஆர்கனைசேஷனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். The staffing function has assumed greater importance these days because of rapid advancement of technology, increasing size of organization and complicated behavior of human beings. ஸோ ஸ்டாஃபிங் ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலே நான் சொன்னேன், டெக்னாலஜிஸில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், டெவலப்மெண்ட்ஸ் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு, அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸை வந்து எல்லாருமே லேர்ன் பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து இருக்குது இல்லையா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து எடுக்கிறாங்கன்னா அது நியூ டெக்னாலஜிஸை நான் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த டெக்னாலஜி தெரிஞ்ச பர்சனாக இருந்தால் மட்டும்தான் நான் அந்த ப்ராஜெக்டில் அவரை வந்து யூஸ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அந்த டெக்னாலஜி அண்ட் காம்ப்ளிகேட்டட் பிஹேவியர் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ், அதாவது நமக்கே தெரியும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸும் வந்து ஒவ்வொரு மாதிரியான கேரக்டர் இருக்கவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்டேருந்து ஒரு வேலையை நம்ம வந்து வாங்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். அண்ட் இன்க்ரீசிங் சைஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்,
ஆர்கனைசேஷனுடைய சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, டெவலப் ஆகிட்டே இருக்குது அப்படின்னும் பொழுது இந்த ஸ்டாஃபிங் ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஸ்டாஃபிங் ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து ஒரு கிரேட்டர் இம்பார்ட்டன்ஸை க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூமன் ரிசோர்சஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அசெட் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். இது ஆல்ரெடி படிச்சிட்டோம். த எபிலிட்டி ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் to achieve its goals depends upon the quality of its human resources. ஸோ ஒரு ஆர்கனைசேஷனுடைய கோலை நம்ம வந்து ரீச் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா யாரை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா குவாலிட்டியான ஹியூமன் ரிசோர்சஸ். அதாவது அந்தந்த ஜாப் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரியான எம்ப்ளாயீஸை நம்ம கரெக்டாக அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து அவங்கள அந்த வேலையில் உட்கார வைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த வேலையில் குவாலிட்டி இருக்கும், தரம் இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஆர்கனைசேஷன் ஈஸியாக அதனுடைய கோலை வந்து ரீச் பண்ண முடியும். Therefore, staffing is a very important managerial function. So, important role வந்து play பண்ணுது staffing function. So, no organization can be successful unless it can be fill and keep filled the various position provided for the structure with the right kind of people. So, எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் வந்து கரெக்டான பர்சன்ஸை அவங்க வந்து பொசிஷனில் அந்த பர்சன்ஸை உட்கார வைக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆர்கனைசேஷனால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. ஓகே, ப்ராப்பர் ஸ்டாஃபிங் என்ஷூர்ஸ் த ஃபாலோயிங் பெனிஃபிட்ஸ் டு தி ஆர்கனைசேஷன். ஓகே, இப்போ வந்து ஸ்டாஃபிங்னால வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னா, ஹெல்ப்ஸ் இன் டிஸ்கவரிங் அண்ட் ஆப்டைனிங் கம்பீட்டன்ட் பர்சனல் ஃபார் வேரியஸ் ஜாப்ஸ். இப்போ வந்து நாம் ஒரு கரெக்டான குவாலிஃபைடான நாலெட்ஜபிள் பர்சனை, ஸ்கில்ஃபுல் பர்சனை நம்ம வந்து கரெக்டான அந்த பொசிஷனில் நம்ம உட்கார வைக்கும் பொழுது என்ன ஆகும்னா, அவங்க வந்து நிறைய அந்த ஃபீல்டில் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பொழுது புது புது விஷயங்களை வந்து அவங்க வந்து இன்னோவேட்டிவாக கொண்டு வர்றதுக்கு, புது ஐடியாஸை வந்து கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அந்த இடத்துல வந்து இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் ஆப்டைனிங் கம்பீட்டன்ட் பர்சனல் ஃபார் வேரியஸ் ஜாப்ஸ். அதாவது டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸை க்ரியேட் பண்ணி அந்த பொசிஷன்ஸை வந்து நம்ம வந்து புது புது ஸ்கில்டு பர்சன்ஸை உட்கார வச்சு அந்த ஏரியாவில் வந்து அவங்க வெல் குவாலிஃபைடு ஆகும் பொழுது ஆர்கனைசேஷனுடைய கோலை வந்து ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பே அமைச்சு கொடுக்குது. மேக்ஸ் ஃபார் ஹையர் பர்ஃபார்மன்ஸ் பை புட்டிங் ரைட் பர்சன் ஆன் த ரைட் ஜாப். ஸோ கரெக்டான பர்சனை கரெக்டான ஜாபில் பொசிஷனில் நம்ம உட்கார வைக்கும்போது அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆப்வியஸ்லி வந்து எப்படி இருக்கும், கண்டிப்பாக ஹையராக தான் இருக்கும் அண்ட் குவாலிட்டியாக தான் இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பர்சன்ஸை உட்கார வைக்கிறதுக்கான ஒரு பெனிஃபிட் ஸ்டாஃபிங் மூலிமா. என்ஷூர்ஸ் த கண்டினியூஸ் சர்வைவல் அண்ட் க்ரோத் ஆஃப் தி என்டர்பிரைஸ் த்ரூ த சக்சஷன் பிளானிங் ஃபார் மேனேஜர்ஸ். ஸோ பர்சன்ஸ் வந்து சரியான முறையில் அவங்களுடைய வேலையை வந்து கண்டினியூஸாக வந்து அவங்க வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, அனுபவம் அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதில் என்ன ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் கூட ஈஸியாக அதை சால்வ் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஒர்க்கில் வந்து எந்த தடையும் இருக்காது. ஈஸியாக அவங்க பிளான் பண்ணபடி அந்த ஆர்கனைசேஷனோட கோலை வந்து அவங்களால ரீச் பண்ண முடியும். அண்ட் helps to ensure optimum utilization of human resources. By avoiding overmanning, it prevents underutilization of personnel and high labor cost. அதாவது ஹியூமன் ரிசோர்ஸஸை வந்து நம்ம சரியான முறையில் வந்து பயன்படுத்த முடியும். இப்போ வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தவங்களை வந்து நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் பேஸ்டு நாலேஜ் இல்லாமல் அதுக்கான குவாலிஃபிகேஷன் இல்லாதவங்களை வந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷனில் வந்து பெரிய பொசிஷனில் நம்ம உட்கார வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது அவர் அதற்கான ஒர்க் எதுவுமே தெரியாமல் அவர் என்ன பண்ண முடியும், அவரால் அந்த ஒர்க்கை வந்து கரெக்டாக பண்ணவே முடியாது. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பொசிஷனுக்கான அந்த தேய்மானம் வந்து இருக்க தான் செய்யும். ஸோ இதையெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பொசிஷனில் கரெக்டான பர்சன்ஸை வந்து நம்ம ரெக்ரூட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா
அனாவசியமாக வந்து அதிகப்படியான ஒரு காஸ்ட்டை கொடுத்து ஒரு லேபர்ஸை வந்து நம்ம வேலையில் உட்கார வைக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தடை செய்வதற்கு இந்த ஸ்டாஃபிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அட் த சேம் டைம் இட் அவாய்ட்ஸ் டிஸ்ட்ரப்ஷன் ஆஃப் ஒர்க் பை இண்டிகேட்டிங் த அட்வான்ஸ் ஆஃப் ஷார்ட்டேஜஸ் ஆஃப் பர்சனேல். அதே போல் நமக்கு எவ்வளோ ஸ்டாஃப்ஸ் தேவைப்படுறாங்களோ நம்ம கரெக்டாக நம்ம ரெக்ரூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த விதத்துலையுமே வந்து ஐயோ ஒர்க்கர்ஸ் நமக்கு பத்தலையா அப்படின்ற அந்த ஷார்ட்டேஜ் அப்படின்றது வந்து ஏற்படவே ஏற்படாது. ஓகேவா? நமக்கு எவ்வளோ ஒர்க்கர்ஸ் தேவையோ அதற்கான பேக்கப் நம்ம வந்து எப்போவுமே நம்ம வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட்டை வந்து இந்த ஸ்டாஃபிங் ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுக்குது. அடுத்தது, இம்ப்ரூவ்ஸ் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் மொரேல் ஆஃப் எம்ப்ளாயீஸ் த்ரூ அப்ஜெக்டிவ் அசஸ்மெண்ட் அண்ட் ஃபேர் ரிவார்ட் ஃபார் தேர் கான்ட்ரிபியூஷன். ஸோ அவங்களுடைய ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இம்ப்ரூவைஸ் ஆகுது. அவங்க கண்டினியூஸாக ஒரு ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கான ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அண்ட் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயீஸினுடைய பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி அவங்களுக்கான ஒரு அசஸ்மெண்ட், அவங்கள வந்து இவால்வேட் பண்ணுறது, ஓகேவா, அவங்கள அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ப அவங்களுக்கான அந்த ரிவார்ட்ஸை கொடுத்து அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுறது. ஸோ இப்படி பண்ணுறதுனால என்னாகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எம்ப்ளாயீஸ் வந்து இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு க்ரியேட் ஆகும். அப்போது கரெக்டான பொசிஷனுக்கு கரெக்டான பர்சன்ஸை நம்ம வந்து எம்ப்ளாய் பண்ணும்போது மட்டும்தான் இந்த மாதிரியான ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த பர்சன்ஸ்க்கு ஏற்பட்டு கரெக்டான வேலையை வந்து அவங்க கரெக்டாக செய்வாங்க. ஸோ ஸ்டாஃபிங் ஃபங்க்ஷன் மஸ்ட் பி பர்ஃபார்ம்ட் எஃபிஷியன்ட்லி பை all organization. If right kind of employees are not available, it will lead to wastage of materials, time, effort and energy, resulting in low productivity and poor quality of products. Staffing function அப்படின்றது வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா, கரெக்டான எம்ப்ளாயீஸை கரெக்டான பொசிஷனில் நம்ம உட்கார வைக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்குது, ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதற்கு அந்த வேலையை தெரியாதவங்களோ இல்லை வந்து அதை பற்றின ஒரு நல்ல நாலேஜ் இல்லாத ஒரு பர்சனை நம்ம வந்து அந்த வேலையில் உட்கார வைக்கும்போது அப்போது ஆட்டோமேட்டிக்காக மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணுறது வந்து கரெக்டான முறையில் யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க. வேஸ்டேஜஸ் அதிகமாகும். அதே போல் வந்து அதிக டைம் எடுத்துக்குவாங்க. ஓகேவா? அதிகமாக எஃபர்ட்ஸ் போட வேண்டி வரும். அதிகமாக எனர்ஜி வேஸ்ட் ஆகும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா ப்ரொடக்ஷன் லெவல் வந்து லோ ஆகும் இல்லையா? ப்ரொடக்டிவிட்டி, அதாவது மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து கம்மியாயிடும். அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டியும் வந்து நல்ல விதமாக வந்து இருக்காது. ஸோ த என்டர்பிரைசஸ் வில் நாட் பி ஏபிள் டு செல் இட்ஸ் ப்ராடக்ட்ஸ் ப்ராஃபிட்டபிளி. ஆட்டோமேட்டிக்காக ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை கரெக்டான டைமுக்கு நம்மளால் கொண்டு வர முடியல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்கனைசேஷனுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்றது வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இட் இஸ் தேர்ஃபோர் எசென்ஷியல் தட் ரைட் கைண்ட் ஆஃப் பீப்புள் மஸ்ட் பி அவைலபிள் இன் ரைட் நம்பர் அட் த ரைட் டைம். அதனால தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லேயும் வந்து கரெக்டான பொசிஷனுக்கு கரெக்டான எம்ப்ளாயீஸ் வந்து கரெக்டான டைமில் வந்து கரெக்டான நம்பர்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வந்து இருக்கணும். ஓகேவா? இருந்தால் மட்டும்தான் அவங்க சொன்ன பீரியட்குள்ளே, அதாவது அவங்க நினச்ச பீரியட்குள்ளே அவங்களுடைய ஒர்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். தே ஷுட் பி கிவன் அடிக்குவேட் ட்ரைனிங் ஸோ தட் வேஸ்டேஜ் இஸ் மினிமம். ஸோ இன்கேஸ் அவங்க இப்போ ஒரு புது பர்சனை வந்து இப்போ ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு டிகிரி முடிச்சுட்டு இப்போ போய் ஒரு பர்சன் வந்து வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனே எடுத்தோடனே எல்லா வேலையும் கையில் கொடுத்துருவாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதற்கான ட்ரைனிங் அவங்களுக்கு முதல்ல கொடுக்கணும். ஓகேவா? ஏன்னா அவங்களுக்கு வந்து முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அப்படின்னும் பொழுது அவங்களுக்கான ட்ரைனிங் கொடுக்கணும். சப்போஸ் இன்கேஸ் வந்து ஒரு புது ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, பட் புதுசாக ஒரு டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் ஆகுது அப்படின்னா அப்போ அந்த டெக்னாலஜி பற்றின நாலேஜை வந்து அந்த பீப்புளுக்கு வந்து நம்ம என்ன ஒரு ட்ரைனிங் மூலிமா அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். ஓகேவா? அப்போ அது இப்போ ட்ரைனிங் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா டைம் வேஸ்ட் ஆகாது, தேவையில்லாத வேஸ்டேஜஸ் எஃபர்ட்ஸ் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. தே மஸ்ட் ஆல்சோ பி இன்டியூஸ்டு டு ஷோ ஹையர் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் குவாலிட்டி பை ஆஃபரிங் தெம் ப்ராப்பர் இன்சென்டிவ்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி அவங்க வந்து இந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணப்படும்போது நல்ல ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து அவங்கள வந்து டெவலப் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ஒர்க்லேயும் வந்து நல்ல குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கும் வந்து இருக்கும். அதே போல் ப்ரொடக்டிவிட்டி லெவலும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ப்ரமோஷன்ஸோ
இல்லை அப்ரைசல்ஸோ இல்லை வந்து நிறைய இன்சென்டிவ்ஸோ வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டாஃபிங். ஓகேவா? ஸ்டாஃபிங் வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதனால் என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.